நாஞ்சில் சம்பத் குளத்தூரில் சொல்கிறேன். அண்ணாவுக்கு 18 ஆண்டு காலம் தேவைப்பட்டது. மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு 5 ஆண்டு காலம் தேவைப்பட்டது. எங்கள் தலைவர் தளபதிக்கு 3 ஆண்டு காலம்தான் தேவைப்படுகிறது என்பதை 2026 நான் நிரூபிக்கப் போகிறேன். எனக்கு முன்னால் திரண்டிருக்கிற என் தம்பிகளை பார்க்கிறேன். இவர்கள் தளபதி கட்டளையிட்டால் மின்னலை விழுங்குவார்கள், மின்சாரத்தை கொப்பளிப்பார்கள். காற்றை கைது செய்து காட்டென்றால் காட்ட பிறந்தவர்கள் இவர்கள். ஆகவே தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நீங்கள் நீடிப்பதற்கான அனுமதியை தமிழ்நாட்டு மக்கள் தருவதற்கு தயார் இல்லை. இன்றைக்கு தமிழ்நாடு தேசமே இன்றைக்கு தொழுநோயாகிவிட்டது. மக்கள் பார்க்கலாம், இளைஞர்கள் பார்க்கலாம். பாருங்க, யாராவது நாம் நமக்கு உறுப்பினர் இல்லை, இளைஞர்கள் பார்க்கிறான். ஒருத்தட்ட கொள்கை இருக்கு, தமிழ் தேசியம். ஒருத்தன் கூமுட்டியா நிக்கிறான். சினிமாவா சித்தாந்தமா, ரசிய கூட்டமா, லட்சிய கூட்டமா என்று இளைஞர்கள் பார்க்கிறான். கத்தி கத்தி சாகுறான். எல்லாத்துக்கும் கேட்கிறாங்கடா. திமுகவை, அதிமுகவை, காங்கிரஸ், பாஜகவை, விசிகாவை, பாமகவை எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் நாக்கப்புடுங்கிற மாதிரி கேட்கிற ஒரு கட்சி அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். எங்க கிட்ட வாயை கொடுத்து எவனுமா நிக்க முடியாது. ஏன்னா பிறவி கோளாறு, நாங்கெல்லாம் ஆல்வேஸ் கோளாறு, ஆர்வ கோளாறு மாதிரி பிறவி கோளாறு. நாங்க எங்கிட்ட நீ பேசி ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா ப்ராடக்ட் அப்படிப்பட்ட ப்ராடக்ட். எல்லாரும் கேட்கறான், சீமான் உங்களுக்கு பயிற்சி கொடுத்து அனுப்புறா. எங்கடா பயிற்சி? எங்க பயிற்சி? அவர் பேச்ச கேட்டாலே புல்லுவும் புலியாக மாறி பேசுமுடா. ஒரு சொல்லுங்க. நான் ரொம்ப பெருமையாவே சொல்றேங்க. தமிழ்நாட்டில் ஒரு தலைவன், எல்லாரையும் கூப்பிடு. உங்க ஸ்டாலினை கூப்பிடு, எடப்பாடி கூப்பிடு, எடப்பாடி ப்ரோவை கூப்பிடு. வேற யார் பாருக்கா? யார் வேணாலும் கூப்பிடு. மோடி, ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ மோடி ப்ரோ, வாங்க ப்ரோ. அமித் ப்ரோ, அமித் ஹலோ, ஷார்ட்டை பேசி அமித் சார் கண்ணை நோடி தின்னுபிடுவோம். வரல லேடன் பின் லேடன் அமித்ஷாவை கூப்பிடு, ராஜ்நாத் சிங்கை கூப்பிடு, தமிழிசையை கூப்பிடு, யாரையும் கூப்பிடு. எங்க அண்ணன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. நாங்க கட்சியை கலைச்சிடறோம். யாராலும் பதில் சொல்ல முடியாது. ஏனென்றால் அவ்வளவு ஆழ்ந்து சிந்தித்து இந்த மக்களுக்காக 24 மணி நேரமும் சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவன். அவர் பக்கம் நீங்க நிக்க போறீங்களா? இல்லை கொள்ளையடித்து குடும்பத்தை வளர்த்து மக்களிடத்துல ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து ஓட்டு பிச்சை எடுக்க வருகிற கிட்னி திருடர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்த போறீங்களா என்பதை நான் தான் சொன்னேன். 2019 நாடாளுமன்றத்தில் நல்ல ஞாபகம் எனக்கு. டேய், இவங்களுக்கு ஓட்டு போடாத, ஏற்கனவே மண்ணை திருட்டாங்க, மலையை திருட்டாங்க, வந்தாங்கன்னா கிட்னியை திருடுவாங்க. கருணாக்கு போல இருக்கு எனக்கு. இவ்வளவு டேஞ்சரஸ் பெல்லோ கிட்னி. உண்மை எனக்கு ஷாக். ஐயோ, நம்ம தானே பேசணும், அப்படி நடந்துருச்சு. அது கிட்னி திருட்டு சொல்லாதீங்க, பதறுதாண்டியா என்ன முறைகேடுன்னு சொல்லுங்க. கொஞ்சம் ஒழுக்கமா பேச கத்துக்கோங்கன்றாங்க. தங்கத்தை திருடுவோம்னு சொல்லாதீங்க, எடை குறைப்பாளர்னு சொல்லுங்க. பதறுதால் எங்களுக்கு அப்படின்றாங்க. ஆத்து மணல் அள்ளுவோர்னு ஏன் சொல்றீங்க? ஆத்துக்குள்ளே குளிபறிப்பவர்னு சொல்ல வேண்டியதானே. மலையை திருடவன்னு சொல்லி ரொம்ப சங்கடப்படுத்தாதீங்க, மலையை மட்டமாக்குவர்னு சொல்லுங்க. நல்லா இருக்குப்பா. ரேஷன் கடையில் அரிசி திருடவன்னு சொல்லாதீங்க, அரிசிகளை மறைப்பவர்னு சொல்லுங்க. நல்லா இருக்கு. அப்புறம் வேற என்னங்க சொல்லிட்டீங்கன்னா பட்டியல் கொடுத்தா நல்லா இருக்கும். இப்படி சொல்லக்கூடாது. குடிகாரன்னு சொல்லாதீங்க, எவ்வளவு சங்கடப்படுது மனசு. மது பிரியர்னு சொல்லுங்க. வாவ், மது பிரியர்ஸ், லவ்வபிள் பர்சன்ஸ். மது லைக்கர்ஸ் சொல்லலாமா? லிக்கர் லைக்கர்ஸ். கொடுமை. அது ஒரு நாடு. எங்களுக்கு 1000, 2000, 3000 தேவையில்லை. ஐயா மார்களே, சமான்களே, எங்களுக்கு தேவை எங்கள் வீட்டு பெண்களுடைய தாலி அறுக்குகிற டாஸ்மாக்கை இழுத்து மூடு. அத்தை நாங்க பாத்துக்கிறோம். அதை சொல்லுவீங்களா? ஸ்டாலின் சொல்லுவாங்களா? எடப்பாடி சொல்லுவாங்களா? மரியாதைக்குரிய விஜயனா சொல்லுவாங்களா? ஒருத்தர் சொல்லுவாரு, நான் வந்தா தமிழ்நாடு முழுமைக்கு 5700 டாஸ்மாக்களின் பூட்டை போட்டு எந்த இடத்தெல்லாம் குடிப்பகம் இருந்துச்சோ அந்த இடத்தெல்லாம் எங்கள் தலைவன் பெருந்தலைவர் காமராஜர் படிப்பகம் என்ற எனது நூலகத்தை திறப்போம். குடிப்பகம் இருந்த இடத்துல காமராஜர் படிப்பகத்தை திறப்போம். அதை கொடு. ஒரு கிராமத்துடைய தேவை என்னங்க? தரமான சாலைகள், குடிநீர். ஒரு கிராமத்தின் தேவை என்பது தரமான சாலை, குடிநீர், ஒரு நூலகம், ஒரு உடற்பயிற்சி கூடம். இதான் ஒரு கிராமத்தின் தேவை. எங்களுடைய நோக்கம் என்பது தமிழ்நாட்டில் 12,000 கிராமங்கள் இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குறுதி என்பது 12,000 கிராமத்திலும் கழிவறையே இல்லாத வீடுகளை உருவாக்குவது நாம் தமிழர் கட்சியுடைய கனவு.
எல்லா கிராமத்திலும் சிசிடிவி. சிறுநீர் வெளியே கழித்தால் 100 ரூபாய் அபராதம், மலம் கழித்தால் 500 ரூபாய் அபராதம். நாங்க செய்யல. தென்காசி மாவட்டம் சுரண்டை பக்கத்துல துவரங்காடு ஒரு ஊரு, கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. துவரங்காடுங்கிற ஒரு சின்ன கிராமம், 500 பேர் தான், ஒரே சமூகம் தான் வாழ்ற ஊரு. அந்த துவரங்காடு கிராமத்துல வெளியே சிறுநீர் கழித்தால் 100 ரூபாய். ஏன்? எல்லா வீட்டுக்கும் கழிவறையை அந்த ஊராட்சி மன்ற தலைவர் கட்டி கொடுத்துட்டாங்க. இந்தியாவினுடைய ஜனாதிபதியால் சிறந்த கிராமம் என்று விருது பெற்ற கிராமம். அதே போல ஜமீன் தேவர்குளம், அதே போல திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவுக்கு உட்பட்ட ஏர்வாடிங்கிற கிராமம், இஸ்லாமிய பெருமக்கள் நிறைந்து வாழ்கிற கிராமம் ஏர்வாடி. அந்த ஏர்வாடி கிராமத்தை தரமான சாலை, முழுமையாக சிசிடிவி, முழுமையாக மரங்கள், ஏரி குளங்கள் தூர்வாரி சொர்க்கம் போல வச்சுக்கான். தமிழ்நாட்டுக்குள்ளதான் ஏர்வாடி எப்படி இருக்கோ, எப்படி தோரங்காடு இருக்கோ, எப்படி ஜமீன் தேவகுலம் இருக்கோ, அதுபோல 12,000 கிராமத்தையும் மாற்றுவோம் என்பது எங்கள் தேர்தல் வாக்குறுதி. ஒரு ஆவடி பருத்திப்பட்டு பூங்காவை சரி பண்ணா பத்தாது, ஆவடியில மட்டும் 10 பூங்கா இருக்கு. ஆவடி மொத்த குப்பை எங்க போகுது? அந்த ஆவடி ஏரிக்குள்ள போகுது. ஒரு பூங்காவை சரி பண்ணிட்டீங்க, ஒரு ஏரியை சரி பண்ணிட்டீங்க, சரி, பாராட்டுக்குரியது, வரவேற்கத்தக்கது. மொத்த ஏரி மொத்த குப்பையும் கொண்டு அங்க கொட்டிக்கிட்டு இருக்கான். சென்னைக்குன்னு ஒரு மறுசுழற்சி செய்ய இடம் இல்ல. பள்ளிக்கரணைங்கிற சதுப்புநில ஏரிய மொத்தமாக குப்பை கடங்கா மாத்தி வச்சுட்டாங்க. இதை மாத்தணும். இதை மாத்தத்தான் உங்கள் பிள்ளைகள் கனவு கண்டு நிற்கிறோம். இப்படி 1000 கனவுகள். ஆடு மாடு மேய்க்க சொல்ற, ஆடு மாடு மேய்க்க சொல்லல. நாங்க என்னமோ வாங்குறவளை பிடிச்சுக்கிட்டு பழைய கஞ்சியை தூக்கிக்கிட்டு ஒரு தலப்பா கட்டிட்டு மாடு மேய்க்க சொல்றோமா? புனிதாவை கூட்டு கையில குச்சியை கொடுத்து மாடு மேய்க்க சொல்றோமா? பர்கானாவை கூட்டு கையில குச்சி கொடுத்து மாடு மேய்க்க சொல்றோமா? நல்ல தம்பியை கூட்டு கையில குச்சி கொடுத்து மாடு இல்ல. இது வேற. அப்படி செய்யல. நாங்க 1000 ஏக்கர்ல மாட்டு பண்ண, 1000 ஏக்கர்ல ஆட்டு பண்ண, உலங்கு வானூர்தி ஹெலிகாப்டர்ல போய் ஆடு மாடு மேய்க்கிறான் வெளிநாட்டுல. அதை தமிழர் நிலத்துல சாத்தியப்படுத்துவேன் என்று ஒரு தலைவன் சொல்றான். படித்தவன் படிக்காதவன் எல்லாருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவனே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது அடுத்த வேலை. தக்காளி தோட்டம், கத்திரிக்காய் தோட்டம், தென்னை தோட்டம், பாக்கு தோட்டம், பனை தோப்புகள். நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு நீர்நிலையிலும் பனைகளை நட்டு வச்சாங்க. பனைகளை நட்டு நீர்நிலையை பாதுகாத்தாங்க. இன்னைக்கு சென்னையில எங்கிருந்தோ வந்து மரங்களை போட்டு கஜா புயல், தானே புயல், வரதா புயலா மரங்கள் கீழே விழுது. வீழாத நம்முடைய நாவல் மரங்கள், புங்க மரங்கள், புளிய மரங்கள், இப்படி நாட்டு மரங்களை, நாவல் மரங்களை நட்டு வளர்ப்போம் என்று பேசுறோம். 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம் என்று சீமானுக்கு ஒரு கனவு இருக்கிறது. அந்த கனவை நிறைவேற்ற அதிகாரம் தேவைப்படுது. எளிய பிள்ளைகள் நீங்கள் வெல்ல முடியுமான்னு கேட்கிறாங்க. புர்கினோ பாசோ என்கிற ஒரு நாடு, இப்ராஹிம் ட்ரோடே என்கிற தலைவன் 4 ஆண்டுகள் வெறும் சிறுபான்மை தலைவன் அதிகாரம் கைப்பற்றினான். 4 வருஷத்துல தங்கம், பருத்தி, தக்காளி, இந்த 3 வளர்த்து விட்டு தக்காளி அந்த நாட்டையே கடனில்லாத நாடாக மாற்றிக் கொண்டிருக்கிறான் இப்ராஹிம் ட்ரோடே. எடுத்து போடுங்க. எல் சால்வடார் அப்படி ஒரு கண்ட்ரி மத்திய அமெரிக்காவில் இருக்கு. இளைஞர் படித்த பிள்ளைகள், இளைஞர்கள் படித்தவர்கள் தேடி பாருங்க கூகுள்ல. எல் சால்வடார் சென்ட்ரல் அமெரிக்காவுடைய நாடு. 2019 2016 ஒரு சாதாரண கவுன்சிலராக ஒருத்தர் வராரு. 2019 தணிக்கை தொடங்குறான். நாட்டில் பெரிய பிரச்சனை என்ன தெரியுமில்ல? நாட்டினுடைய வளங்கள் கொள்ளையடிக்கப்படுது. உலகத்திலேயே அதிக கொலைகள் நடக்கக்கூடிய நாடு எல் சால்வடார். உலகத்தில் ஒரு வருஷத்துக்கு 80,000 கொலைகள் நடந்த நாடு. 2019 அந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சராக அன்னைக்கு அங்க பிரசிடென்ட் வர்றாரு. சின்ன நாடு, சொர்க்கம் போல ஒரு நாடு. நம்ம ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்கும், சில்லு சில்லுன்னு குழுகுன்னு இருக்கும். 4 வருஷம் 53 விழுக்காட்டுல வெற்றி பெற்ற அந்த தலைவன் 2024 திருப்பி தேர்தல் வருது. 75 விழுக்காடுகளை பெற்று பெரும்பான்மை பெற்று மீண்டும் அதிகாரத்தை பிடிக்கிறான். 5 வருஷத்துல எல்லா ரவுடி சிட்டி அடக்கிறான். நாட்டுல அந்த சிட்டியிலிருந்து, தலைநகரத்திலிருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு பெரிய புழல் மாதிரி ஒரு ஜெயில கட்டுறான். மொத்த ரவுடியும் பிடிக்கிறான். நாசரு, மா சுப்பிரமணிய,